ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்க்க போகிறோம். என்ன ஹார்வெஸ்ட் அப்படின்னா, தக்காளி செடியிலேருந்து நிறைய தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். தக்காளி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாராவது வீட்டில் மாடி தோட்டம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிற பிளான்ட்டு வந்து தக்காளியாக இருக்கட்டும். ஏன்னா தக்காளியில் தான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. நல்லா வளரும், நல்லா காய் காய்க்கும், நல்லா பிஞ்சு பிடிக்கும், நல்ல பழம் வரும். ஸோ அதனால் யாருமே வெக்ஸ் ஆக மாட்டீங்க. சில பேர் வந்து மாடி தோட்டத்தில் நிறைய பிளான்ட் வச்சு எனக்கு பூக்கலை காய்க்கலைன்னு சொல்லுவீங்க. பட் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த தக்காளி பழத்தில் வராது. ஸோ தக்காளி பழம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் செடி அந்த மாதிரி தான். உங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், உங்களுக்கு நல்லா அது பேசாமல் வளர்ந்துட்டே இருக்கும். தக்காளி வந்து இப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. ரேட்டு 150-200 வரைக்குமே ஒரு கிலோ போகும். அந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளான்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வந்து எப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கு மவுஸ் வரும் அப்படின்னா, தக்காளி விலை உங்களுக்கு ஏறும் தெரியுமா, அப்போ தான் மவுஸ் வரும். அது வரைக்கும் என்ன தக்காளி பிளான்ட்டாக இது எங்கே வச்சாலும் வரும், ரோட்டில் போனால் கூட வந்துட்டுருக்கும். ரோட்டில் கூட தக்காளி செடி இருக்குது, தக்காளி காய் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற எந்த ஒரு பிளான்ட்டுமே நம்ம காய்கள் கனிகள் கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். நம்மளே பார்த்து பார்த்து வளர்த்த செடி, தண்ணி ஊற்றி வளர்த்த செடி வந்து நமக்கு ஒரு சின்ன அறுவடை கொடுக்கும்போது கூட அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம எந்த ஒரு செடியையுமே ரொம்ப அண்டர் ரேட்டடாக நம்ம நினைக்கக்கூடாதுங்க. அந்த செடி மூலமாக நமக்கு பலன் கிடைக்குது அப்படின்னா அந்த செடி மூலமாக ரொம்ப சந்தோஷப்படணும். நான் வந்து அப்படி தாங்க செடியை வந்து ரொம்ப லவ் பண்ணுவேன். நான் செடியை வந்து நம்ம பார்க்கும்போதும் அதுக்கு தண்ணி ஊற்றும் போதும் அது கூட நீங்கள் பேசினா உங்களுக்கும் அந்த செடிக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சின்ன அறுவடை தான். தக்காளி பழம் எடுத்திருக்கோம். தக்காளி பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.